எதன் மீது நமக்கு பற்று இருக்கிறதோ அந்த விஷயம் நமக்குள்ள ஒரு அச்சத்தை உருவாக்கும். என்ன ஏன்னா எது பற்று இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் இழப்பதற்கு தயாராக இல்லை. எதுவாக இருந்தாலும் சரி, அது ஒரு பேனாவாக இருக்கலாம், ஒரு டிவியாக இருக்கலாம், ஒரு மனிதராக இருக்கலாம், உறவாக இருக்கலாம். இழப்பதற்கு நான் தயாராக இல்லாத காரணத்தினால எனக்குள்ள ஒரு பயம் என்னன்னா, இப்போ ஒரு பயம் வந்துருது என்னன்னா, அது ஒரு வேளை என்னை விட்டு போயிடுத்துன்னா, அது ஒரு வேளை நாசமாயிடுத்துன்னா, அது ஒரு வேளை என்னால் அனுபவிக்க முடியலன்னா இந்த எண்ணம் வர ஆரம்பிச்சிடும். எப்போ ஒன்றை நீ இழப்பதற்கு தயாராக இல்லையோ அப்பொழுது உனக்குள்ள ஓங்கி நிற்கக்கூடியது என்ன, அதை பாதுகாக்க வேண்டும். பாதுகாக்கணுங்கிற எண்ணம் வரும்பொழுதே கூடவே இன்னொன்று தொத்திக்கிட்டே வந்துடுறது. என்னதுன்னா, ஒரு வேளை போயிடுத்துன்னா, என்னால் பாதுகாக்க முடியலன்னா அப்படின்றது கூடவே வந்துடும். இதெல்லாம் அப்படிதான் அது லிங்க். அது இது இருந்ததுன்னா அது வந்துடும். எப்படி நாம சொல்றோமோ புகைன்னு ஒன்று இருந்ததுன்னா நெருப்புன்னு ஒன்று இருக்குமோ அது மாதிரி தான் இது. இதெல்லாம் உன்னோட ஒன்று லிங்க். பற்றுன்னு வந்துடுத்துன்னா கூடவே பாதுகாப்புங்கிறது வந்துடும். பாதுகாப்புன்னு வந்துடுத்துன்னா பயம்னு வந்துடும் இல்லையா? நம்ம ஏன் வீடெல்லாம் பூட்டு மேலே பூட்டை போட்டு பூட்டிட்டு போகிறோம், 10 வாட்டி இழுத்துட்டு போகிறோம்? பாதுகாப்பு தான் பண்ணிட்டே, வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சாச்சு, பூட்டியாச்சு, நிம்மதியாக போக முடியாது. ஏன்னா அந்த பாதுகாப்பு கூட யாராவது ஒருத்தர் உடச்சிக்கிட்டு உள்ளே போய் எடுத்துட்டான்னா, ஏன்னா உலகத்தில் நடக்கிறதே அது. தமிழில் ஒரு பழமொழி இருக்கு, மடியில் கணம் இருந்தால் தான் வழியில் பயம் சொல்லிட்டு. நம்ம தான் ஏகப்பட்ட கணத்தை மடியில் வச்சுருக்கோமே, அப்புறம் பயம் இல்லாமல் எப்படி போக முடியும்? ஏன்னா வச்சிருக்கிற கணத்தை பாதுகாக்கணும். என் வீட்டுக்குள்ளே ஒரு வஸ்து கிடையாது, என்ன கவலை? திறந்து போட்டு கூட போகணும். ஏன்னா உள்ளே வந்தவனுக்கு ஒன்றும் கிடைக்காது, எனக்கும் போகிறதுக்கு எதுவுமே கிடையாது, நஷ்டமடைகிறதுக்கு. அப்போ எதை நான் பாதுகாக்கணும்? அப்போ பாதுகாக்க வேண்டிய விஷயம் எதுவும் இல்லை. பாதுகாக்க வேண்டிய விஷயம் இல்லைன்னா எனக்கு பயம்ங்கிறதும் கிடையாது. நல்லா புரியுறது உங்களுக்கு இது நான் சொல்றது? பற்று இருப்பதனால் பாதுகாக்க வேண்டும். பாதுகாக்கணுங்கிறதுனால அச்சம் தானாகவே ஒட்டி கொள்ளும்.